ஒரு நிமிஷம் கேளுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ரொம்ப ஹெவியா இருக்கு இல்லையா, வயிறு ஒரு மாதிரி சரியில்லை, ஒரு பன்னீர் சோடா சாப்பிடலாம், இந்த கலர் சோடா ஒன்று சாப்பிடலாம் அப்படின்றத எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, அது ஆக்சுவலாக என்ன பண்ணுது? சோடாவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அது வந்து உள்ளே போன உடனே நீங்கள் சாப்பிட்றப்ப இருக்கிற அந்த கேஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை லேசாக உங்களுக்கு வெளியில் கொண்டு வருதே தவிர அது ஆக்சுவலாக ஒரு ரெமெடி கிடையாது, உங்களோட டைஜஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இதை தவிர்த்துட்டு ஏதாவது கிராம்பு நீங்கள் போடுறது. சில பேர் கேட்கலாம் பீடா போட்டால் சரியாகுமா அப்படின்னு. பீடாங்கிறதுனால உங்களுக்கு டைஜஷன் ஆகுமான்னு தெரியல. ஆனால் வெத்தலை வந்து உங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுங்கிறதுனால ஒருவேளை அது வந்து உங்களுக்கு நல்ல இம்பாக்ட் கொடுக்குற ஒரு ஃபீலை கொடுக்கலாம். ஆனால் சோடா குடிக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது அது இப்போ தவிர்த்துடலாம். ஆனால் சாப்பிட்ட உடனே நீங்கள் சோடா குடிக்கிறது பயிர் லேசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது இதெல்லாம் தான் காரணமே தவிர அது வந்து இல்லாமையே நீங்கள் உங்களோட கொஞ்சம் நடந்தீங்கனாலே அந்த கேஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதுவே உங்களுக்கு லைட்டான ஃபீலை கொடுக்கும். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.